சண்டே மட்டும்தான் நான்வெஜ் எடுப்பாங்க, மற்ற நேரம் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த வெஜ் மட்டன் சுக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 2 தக்காளியை விழுத அரைச்சி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1 கப் சோயாவை சுடுதண்ணியில் போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தோட மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தண்ணியை தெளிச்சு மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மலைச்சாரல் மாதிரி மல்லி இலை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான வெஜ் மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி